திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பாச்சிலாச்சிராமம். தல விளக்கம்: காவிரி வடகரை தலம். தற்போது திருவாசிராமம் என்பது மாறி திருவாசி என அழைக்கப்படுகிறது. சுந்தரர் பொன் பெற்ற தலம். பார்வதி, பிரமன், லட்சுமி, அகத்தியர் வழிபட்டது. கொல்லிமழவனின் புதல்வி முயலகன் என்னும் நோயால் பீடிக்கப்பட்டு வருந்த ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடி தீர்த்தருளினார். சுவாமி மாற்றரி வரதர், அம்பிகை பால சௌந்தரி, தலமரம் வன்னி, தீர்த்தம் சிலம்பாறு, பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பனி வளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர் அணிபல கோலமெல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. ஒற்றை கீற்றுடைய சந்திரன் வளர்ந்து ஒளி கொண்டு விளங்க அதனை சுடர்விடும் சடைமுடியில் தரித்து பாம்புகள் பொருந்துமாறு ஏற்று பூதகணங்கள் சூழ கையில் கபாலம் ஏந்தி இவர் இன்னார் என்று கருதாமல் எல்லோரிடமும் பலியேற்பவர் ஈசன். இவர் அழகிய திருக்கோலம் புனைந்து பாச்சில் ஆச்சிராமத்தில் உரைகின்ற நீலகண்டர். இவரோ இந்த நங்கையை முயலகன் என்னும் நோயால் வாடுதல் அடைந்து மயல் கொள்ளுமாறு செய்வது. இதுவோ இவர் மாண்பு. சிறப்புரை: தன்னிடம் உள்ள ஒளியெல்லாம் தேய பெற்று துண்டு பிறைச்சந்திரன் ஆகிய நிலவை ஈசன் திருமுடியில் தாங்கி அருள் புரிந்தார். சந்திரனானது சூரியனிடமிருந்து ஒளிபெறும் இயல்பு நோக்கி ஈசனாரின் சடையானது சுடற்சடை என உணர்த்தப்பட்டது. கலை புனை மான்புரி தோளுடையாடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன அலைப்புணல் பூம்பொழில் சூழ்ந்து அமர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற இலை புனை வேளரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே. கலைமானின் தோலை ஆடையாக கொண்டு சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய முச்சுடர்களை கண்களாகவும் சுடர்மிகும் சென்னியும் உடைய ஈசன் மாலை அணிந்த மார்பினர். இவர் அலைகளையுடைய நீர்வளமிக்க பூம்பொழில்கள் சூழும் பாச்சிலாச்சிராமத்தில் வேல் கொண்டு உரைகின்றவர். இவரோ இந்த நங்கை வாடுமாறு இடர் செய்வது. இதுவோ இவருக்கு பெருமை தருவது. சிறப்புரை: நீர்வளத்தின் பெருக்கம் அலைப்புணல் என்று உணர்த்தப்பட்டது. திரிசூலம் மூவிலை வேல் என்று சொல்லப்படுவது. வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூல் நஞ்சடை கண்ட நெஞ்சிடமாக நன்னுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூதரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. ஈசன் வெம்மையான நெருப்பை கரத்தில் ஏந்தி ஆடுபவர். பிரளய காலத்தில் கரிய இருளில் தலைமாலையை விரும்பி இருப்பவர். வெண்மையான முப்புரி நூல் பூணும் மார்பினர். நஞ்சு பதிய பெற்ற கழுத்தை உடையவர். அப்பெருமான் பக்தர்களின் நெஞ்சினை இடமாக கொண்டு விரும்பி அருள் புரிபவர். மேகம் சூழ்ந்து அடையுமாறு உயர்ந்த மாட மாளிகைகள் சூழ்ந்த பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற செஞ்சுடர் வண்ணத்தராகிய ஈசன் இப்பெண் வாடி செய்யுமாறு செய்வதோ இவருக்கு இதுவோ சிறப்பு தரும். கனமலர் கொன்றை அலங்கள்
இளங்க கனதரு தூமதி கண்ணி புனமலர் மாலை அணிந்து அழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன வனமறிவன் போழில் சூர்தரு பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற மணமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. பெருமையுடைய கொன்றை மலர் மாலை விளங்க பெருமை தரும் தூய பிறைச்சந்திரனை தரித்து மற்றும் புனங்களில் உள்ள எருக்கம் ஊமத்தம் முதலான மலர்களை சூடி அழகாக மேவும் புனிதர் இவர்தான் என்று வியந்து போற்றி மகிழுமாறு உள்ளவர். பொழில்சூழ் பாச்சிலாச்சிரமத்தில் உரைகின்ற மைந்தர் ஈசர். இத்தகைய மைந்தரோ மங்கையை வாடுமாறு மயல் செய்வது இதுவோ இவருடைய மாண்பு. மாந்தத்தம் பால் நறு நெய் மகிழ்ந்தாடி பலர் சடை மேல் புனல் வைத்து மோந்தை முழா குழல் தாளமோர் வீணை முதிரவோர் வாய் மூறி பாடி ஆந்தை விழி சிறு பூதத்தர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே. மாந்தர்கள் விரும்பியவாறு பசுக்களில் இருந்து கிடைக்க பெறும் பால் நெய் முதலான பூசை பொருள் ஏற்று அபிடேகம் கொண்டு மகிழ்பவர் ஈசன். இவர் சடைமுடியில் கங்கையை வைத்தவர். மோந்தை முழவின் வகை தாளம் வீணை முதலான இசைக்கருவிகள் இயங்கவும் வாயினால் பாடியும் மகிழும் அகன்ற விழிகளுடைய பூதகணங்கள் விளங்கும் பாச்சில் ஆச்சிராமத்தில் உரைகின்றவர். சந்தனம் அணிந்துள்ள மார்பினராகிய இவரோ நங்கையை வாடச் செய்வது இதுவோ இவர் சார்பு. நிருமை பூசி நிறைச்சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆரது சூடி ஆடரவு ஆட்டி ஐவிரல் கோவன ஆடை பாழ்த்தரு மேனியர் பூதத்தர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற எரது ஏரியர் ஏழையை வாட இட செய்வதோ இவ ஈடே. ஏரது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே. திருவெண்ணீற்றை திருமேனியில் பூசியவர், நிறைந்த சடையுடையவர், மன்மதனை நெற்றிக்கண்ணால் உற்று நோக்கியவர், கங்கையை சூடியவர், ஆடுகின்ற அரவத்தை ஆட்டுபவர், ஐவிரற்கிடை அளவு கோவண ஆடை உடையவர், பால் வெண்ணீற்றர் பூதப்படை உடையவர் ஈசன். இவர் இடபவாகனத்தை உடையவர். பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற இப்பெருமான் இப்பெண்ணை வாடுமாறு செய்வதோ இதுவோ இவர் பெருமை. பொங்கில நாகம் ஒரு ஏகவட தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை பொங்கில மாலை புனைந்தழகாய குழகர் கொலாம் இவர் என்ன அங்கில மங்கையோர் பங்கின பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சங்கொலி வண்ணரோ தாழ்குழல் வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே. சீறி வரும் இளநாகம் ஆமையோடு வெண்ணூல் கொன்றை மலர் மற்றும் தேன் சொரியும் மாலைகள் புனைந்து அழகுடன் விளங்கும் ஈசர் உமாதேவியை பாகமாக உடையவர். இவர் பாச்சிலாச்சிராமத்தில் சங்கின் ஒளி வண்ணத்துடன் தாழ்ந்த சடையுடையவராய் உரைகின்றவர். இவர் இந்த நங்கை வாடுமாறு சதி செய்வதோ இதுவோ இவருக்கு சார்பு.
ஏவலத்தால் விசையர்க்கு அருள் செய்து ராவணனை ஈடு அழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள் யாவர்களும் பரவும் எழில் ஆற்றில் ஆச்சிராமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ செய்யை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. பாசுபதம் என்னும் வலிமையான அத்திரத்தினை விசையர்க்கு தந்து அருள் செய்தும் இராவணனுடைய பெருமையை சிதைத்தும் மும்மூர்த்திகளுள் தலைமையுடையவராயும் பிரமன் திருமால் ஆகியோர் தேடிச் செல்லும் காலத்தில் இடைநின்ற நடுநாயகமாகவும் உள்ளவர் ஈசன். இங்கு மயல் கொண்டு வாடி நோயால் பீடிக்கப்பட்டுள்ள இப்பெண் அத்தகைய பெருமை மிக்க மூர்த்தியை அல்லாது வேறு ஒருவரையும் அறியாதவள், அப்பெருமானுடைய திருநாமத்தையே கூறுபவள். இவ்வாறு இருக்க எல்லோரும் போற்றி பரவும் பாச்சிராச்சிராமத்தில் உரைகின்ற ஈசன் இந்நங்கையை வாட விடுவதோ? இதுவோ இவரை சேர்ந்தவர்கள் அடையக்கூடிய பயன்? மேலது நான் முகன் எய்தியதில்லை கிழது சேபடி தன்னை நிலது வண்ணனும் எய்தியதில்லை என இவர் நின்றதும் அல்லால் அழதுமாமதி தோய்பொழில் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே. நான்முகன் அன்னப்பறவை வடிவம் தாங்கி மேலே உயர பறந்து சென்று ஈசனார் முடியை கண்டதும் இல்லை. பூமியை குடைந்து சென்று நீலவண்ணனாகிய திருமால் ஈசன் திருவடியை கண்டதும் இல்லை. இவர்கள் இருவரும் திகைத்து நின்றவர் ஆயினர். நிலவை தொடும் உயர்ந்த ஆலமரங்கள் சூழ் பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற பால் போன்ற வெண்மை நிறத்தவராகிய இவ்வீசனோ இந்நங்கையை வாடுமாறு துன்பம் செய்வது? இதுவோ இப்பெருமானுடைய பண்பு? நான் நொடு கூடிய சாயினரேனும் நகுவர் இவ இரு போதும் உனோடு கூடிய உள்கு நகையால் உரைகள் அவை கொள்ள வேண்டா ஆனோடு பெண் வடிவாயின பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற பூநெடு மார்பரோ பூங்கொடி வாழ புனை செய்வதோ இவர் பொறுப்பே. நானும் முதலான நற்பண்புகளை இழந்தவராய் பயனற்ற மொழிகளை கூறி உணவு கொள்வதையே நோக்கமாக உடையவர்கள் சொற்களை ஏற்க வேண்டாம். ஆண் வடிவம் பெண் வடிவமாகி பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற நெடிய மார்பில் அணிகலன்கள் கொண்ட ஈசரோ இந்த நங்கை வாடுமாறு செய்வது? இதுவோ இவரது மேலான குணம். சிறப்புரை: ஆணோடு பெண் வடிவு என்பதனை பெண் ஆண் அழியனும் பெற்றியன் காண்க எனும் கூற்றாலும் நோக்குக. அகமலி அன்போடு தொண்ட வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்து அழகாய புனித போலா இவர் என்ன நகைமலி தன் போழில் சூதரு காடி நற்றமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தன் தமிழ் கொண்டு வையேத்த தகைமலி தன் தமிழ் கொண்டிவையேத்த சாரகிலா வினைதானே. உள்ளம் நிறைந்த அன்புடன் திருத்தொண்டர்கள் வணங்க ஆச்சிராமத்தில் உரைகின்ற ஈசரே புனிதர் என்று புகலிடமாக விளங்கும் தமிழ் மாலை சாற்றிய நற்றமிழ் ஞான சம்பந்தரின் இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்களிடம் வினை சாராது. திருச்சிற்றம்பலம்.